ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் வணக்கம். வேதங்களில் கடவுள்கள், வேதத்தில் ரிக்வேதத்தில் எத்தனையோ கடவுள்கள் பேசப்பட்டாலும் அதற்கெல்லாம் மகோன்னதமான உத்கிருஷ்டமான ஒரு தெய்வம் அது விஸ்வகர்மா அப்படின்னு வேதங்கள் போற்றுகிறது. இதைத்தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்தியன் பிலாசபி அப்படிங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்போ வேதத்தில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய தெய்வங்கள் வருணன், மித்ரன், அக்னி, இந்திரன், மருத், மன்யு தேவர்கள், விஷ்ணு, பூஷன், சவிதா, தொஷ்டா, இந்த மாதிரி நிறைய தேவர்கள் பேசப்பட்டாலும் அதில் தொஷ்டா, விஸ்வகர்மா, பிரஜாபதி, யமன், ரிபுக்கள் அப்படின்னு விசேஷமாக சில தெய்வங்கள் சொல்லப்படுகிறது. இதில் இந்த ரிபு தேவர்கள், ரிபுக்கள், ரிபுகணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தேவர்கள் யார் அப்படின்னு ரிக்வேதம் முழுவதும் ஆய்வு செய்து பார்த்தோமேயானால் கிட்டத்தட்ட இவர்களை பற்றி ஒரு 11க்கு மேற்பட்ட சூக்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ரிக்வேதத்தில். அதில் முதல் மண்டலம், 3வது மண்டலம், 4வது மண்டலம், 6, 8, 9, 10 இந்த மண்டலங்களில் ரிபு தேவர்களை பற்றி 11க்கு மேற்பட்ட சூக்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த ரிபு கணம் அப்படின்னா பிரம்மகணம், தேவகணம், ரிஷிகணம் இந்த மாதிரி சொல்லப்படும். அதாவது ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திற்கு ஒரு தலைமை. அப்படிதான் கணங்களுக்கெல்லாம் பதி கணபதி, அவரே பிரம்மணஸ்பதி. அந்த பிரம்மணஸ்பதி தான் விஸ்வகர்மா என்று ரிக்வேதம் குறிப்பிடுகிறது. இந்த அதுல குறிப்பா இந்த ரிபு தேவர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, தே ஆர் த டிவைன் கார்பெண்டர்ஸ், தே ஆர் த டிவைன் ஆர்டிசன்ஸ். அப்ப தெய்வீக தச்சன், தெய்வீக கைவினைஞன், நினைத்த மாத்திரத்தில் சிருஷ்டியை செய்யக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் பெற்றவர்கள். இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுதன்வா ஆங்கிரசருடைய புத்திரராக ரிபு, விபவன், அடுத்ததாக வாஜன், இந்த 3 புத்திரர்கள் பேசப்படுகிறது. இந்த 3 புத்திரர்களுமே இவர்களைத்தான் ரிபுக்கள் அப்படின்னு சொல்றோம். சாயினர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, தே வாஜக விப்வாக ரிபுகுச்ச ஏத நாமகாக த்ரயக சுதன்வா ஆங்கிரசஸ்ய புத்திரக ரிபவக அப்படின்னு குறிப்பிடுகிறார். அப்போ இங்க சுதன்வா ஆங்கிரசருடைய புத்திரராக இந்த 3வரும் போற்றப்படுகிறார்கள். இவர்கள் நரக மனுஷரூபாக ரிபவக. அப்போ மனுஷரூபமாக இருக்கக்கூடிய இந்த ரிபுக்கள் பின் நாட்கள தெய்வத்தன்மையை அடைந்து மரணமில்லாத இறைநிலைக்கு ஒப்பானவர்களாக எப்படி வந்தார்கள் அப்படின்ற ரிக்வேதம் பெருமைப்படுத்துகிறோம். இதுல அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இவருடைய ஆற்றலும் அறிவும் இறைவனுக்கு, அதாவது இந்திரலோகத்திற்கு சவால் விடக்கூடிய அளவில் எவரிடமும் இல்லாத ஒரு அறிவாற்றலை பெற்றவர்களாக, படைப்பு திறனில் அறிவார்ந்த திறமைகளை பெற்றவர்களாக இவர்கள் போற்றப்படுகிறார்கள். இவர்கள் தான் முதல்ல இந்த அக்னியை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள். இவர்கள் தான் இந்த வேள்வி, ஹோமம், யஜ்யம் என்று சொல்லக்கூடிய இந்த வேள்விகளை அறிமுகப்படுத்தியவர்கள். இவர்கள் தான் அதற்குண்டான சமஸ் என்று சொல்லக்கூடிய சிறுசிரவம், அந்த சமஸை இவர்கள் தான் முதலில் தயாரித்து கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள்தான் 3 சக்கரமுடைய விமானங்களையும், 2 சக்கரமுடைய விமானங்களையும், 1 சக்கரமுள்ள விமானங்களையும் படைத்து தந்தார்கள். இவர்கள்தான் ரதங்களை தேவர்களுக்கு வடிவமைத்து தந்தார்கள். இவர்கள்தான் அனைத்து தேவர்களுக்கும் உண்டான அந்த உபகரணங்கள், கருவிகளை, ஆயுதங்களை படைத்து தந்தார்கள் அப்படின்னு இந்த ரிக்வேதம் குறிப்பிடுகிறது. அப்ப இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப சுதன்வா ஆங்கிரசுடைய புத்திரன். அப்ப சுதன்வா ஆங்கிரசரன்னா ஆங்கிரசனுடைய புத்திரன்.
ஆங்கிரசர் யாருன்னா தொஷ்டா புத்திரன். தொஷ்டா யாருன்னா விராட் விஸ்வகர்மனுடைய படைப்பு. அப்ப இது அவருடைய விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்தில் இருந்து அவருடைய மானசீக புத்திரர்களாக வந்தார்கள். அப்ப இதனால இந்த ரிபுகணங்கள், இந்த ரிபுக்களுக்கு இந்த படைப்பு திறன்கள், புதுமையான இந்த படைப்புகளை செய்வதில் திறமையானவர்களாக இருந்ததால இவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு முறை அக்னி தேவன் இந்திரன் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, அக்னி தேவன்கிட்ட ஒரு விண்ணப்பம். அதாவது யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த சோமரசம் பருகக்கூடிய இந்த குவளையானது ஒன்று இருக்கிறது, அதை வடிவமைத்து கொடுத்தவர் தொஷ்டா. இது நமக்கு பத்தாது, இன்னும் இதை நாளா பண்ணி வாங்கிட்டு வான்ட்டு அக்னி தேவர்கிட்ட சொல்றார். அக்னி தேவர் என்ன பண்றாருனாக்கா, அக்னி தேவர் யாருனாக்கா இந்த ரிபுக்களனுடைய சகோதரன். அவர் யார் அப்படின்னாக்கா விஸ்வகர்மாவுடைய புத்திரன் அக்னி தேவன் அப்படின்னு ரிக்வேதம் குறிப்பு சொல்கிறார். இங்க அப்ப அக்னி தேவர் என்ன தன்னுடைய சகோதரர்களிடம் இந்த மாதிரி இந்த குவளையை நீங்கள் 4ஆக வடிவமைத்து கொடுப்பீர்களாக அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஜேஷ்டகா ரிபுகு இதரவு ஆக கிமிதி உச்சதே. அப்ப அக்னி பகவான் என்ன பண்றாருனாக்கா, ஏகம் சமஸ் சதுர கிருணோதன இது தேவாவது அக்னிர் ரிபுகு ஆக. ரிபு என்ன சொல்ற, தேசு மத்தியே தேவ பிரஸ்தியுக்தக ஏகக ஜேஷ்டக ரிபுகு இதரவு ஆக கிமிதி உச்சதே சமசா துவா கரோதி. இதை நீங்கள் 2ஆக செய்வீர்களாக அப்படின்னு சொல்றார். உடனே அவர் ஏகமேவா சண்டம் தோ கிருண்வாமேதி கனியான் ததனந்தரவ் விப்வா 3 கிருண்வாம. அப்போ அவர் என்ன பண்றார், அதை 3ஆக்குகிறார். அடுத்ததாக என்ன பண்றானாக்கா, ததவரக கனிஷ்டக வாஜகா சதுரஸ்கரகா சதுர்த்தா கரவாம இது ஆக. அப்ப என்ன வாஜன் என்ன பண்றார், அதை 4ஆக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இது நம்ம மேலோட்டமாக இந்த கருத்துக்களை பார்த்தோமே. ஆனால் ஒரு குவளை தொஷ்டா படைத்தார், ரிபுக்கள் அதை 4ஆக படைத்தார்கள். இதனால தொஷ்டாக்கு என்னை விட அறிவில் சிறந்தவனாக இருக்கிறானே ரிபு அப்படின்னு அவர்கள் மேல் பொறாமை வருகிறது. அப்புறம் அவர்களுக்குள்ள சில மனஸ்தாபங்கள் ஏற்படுகிறது. தேவர்கள் அதை பஞ்சாயத்து பேசி, இல்லை ரிபுக்களும் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள் தான், இவர்கள் ஆற்றல் அளப்பரியது அப்படின்னு அதை சொல்லி அவர்களுக்கு தொஷ்டாவிடம் இதை பற்றி அதை பேச ரிபுக்களினுடைய மேன்மையை கூறி சமாதானம் செய்ததாக குறிப்பு சொல்லப்படுகிறது. இப்ப இதுல நமக்கு என்ன மேலோட்டமா புரியும் அப்படின்னாக்கா, தொஷ்டா அப்படின்றவர் யாருனாக்கா அவர் பிரம்மாஜி. ஹி இஸ் எ கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். அவர் யார், விராட் விஸ்வகர்மாவுடைய புத்திரன். அப்போ அந்த தொஷ்டா என்ன பண்றாரு, இந்த பிரபஞ்சத்தை யூனிவர்சல் படைத்தார். அப்ப சொல்றாரு இதுல ஏக சம்பத்சரம், அதாவது ஒரு வருஷத்தை படைத்தார். இந்த ரிபுக்கள் என்ன பண்றாங்கனாக்கா, அதை 4 பிரிவுகளாக 4 காலநிலைகளை படைத்தார்கள் அப்படின்னு அதனுடைய உட்பொருள் சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த ரிபுக்கள் மனித உருவில் பிறந்து பிறகு செயற்கரிய அளப்பரிய ஆற்றலை பெற்று அப்புறம் அந்த இந்திரன் யாகத்தில் இவர்களுக்கு சமமான அந்த தேவர்களுக்கு சமமான அந்த உரிமையை கொடுத்து பிறகு தேவர்களுக்கு இணையாக போற்றப்படக்கூடிய அந்த பதவியை தந்து இவர்களை விஸ்வகர்மா என்று அந்த தேவர்கள் இவர்களை அழைத்தார்கள். ஏன் அப்படின்னாக்கா, இவர்கள் உபசிருஷ்டியை செய்பவர்கள். அதனால விஸ்வகர்மாங்கிற பதவியை அந்த நாமத்தை வழங்கினார்கள். இப்ப இதுல நமக்கு என்ன தெரிகிறது, இப்ப ராஜராஜ சோழன் குஞ்சர மல்ல தச்சருக்கு என்ன பண்றார், பெருந்தச்சருக்கு தன்னுடைய நாமத்தை அந்த பெருந்தச்சருக்கு கொடுத்தார். அப்ப ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சன் என்று போற்றப்படுகிறார். அந்த பெயர் எதனால் கொடுத்தார், ஏன் கொடுத்தார் அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் என்ற ஆலயத்தை யாராலும் இந்த பிரம்மாண்டத்தை படைக்க முடியாது, இப்படி படைக்க முடியாது. அப்ப நீங்கள் செயற்கரிய செயலை செய்திருக்கின்றீர்கள், அதனால தன்னுடைய நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அதனால் நீங்களும் இனி ராஜராஜ
குஞ்சரமல்ல பெருந்தச்சன் என்று போற்றப்படுவது. அது மாதிரி அந்த விராட் விஸ்வகர்ம பரபிரம்மம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்தது, அது மாதிரி நீங்களும் இந்த சிருஷ்டியை செய்கிறீர்கள். அதனால் அந்த அந்த விராட் விஸ்வகர்மாவுடைய நாமத்தை உங்களுக்கு வழங்குகிறேன். இப்படியாகத்தான் இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற இந்த பெயரானது இந்த குலத்திற்கு, இந்த சுதன்வா ஆங்கீரசருடைய வம்சாவளிகளுக்கு வந்தது. அந்த வம்சாவளியில் வந்த இந்த சுதன்வா ஆங்கீரசர், அவருக்கு பிறந்த அந்த அப்படி இந்த சுதன்வா ஆங்கீரசருக்கு பிறந்த இந்த ருபு கணங்கள் ருபு, விப்வா, வாஜன், இந்த மூவரும், இந்த ருபுக்கு பிறந்தவர் தான் குத்ச, சூனு என்று சொல்லக்கூடிய இந்த பரம்பரை. இவர்கள் அதன் முன்பாக இந்த ஆங்கீரசர் இருந்து வாருணி ஆங்கீரக, அவரிடமிருந்து சுதன்வா, பிறகு அந்த வாருணி ஆங்கீரிடமிருந்து ஆப்சிய என்ற ரிஷியும், அதிலிருந்து புவன ரிஷியும், அவருடைய புத்திரனாக விஸ்வகர்மா ரிஷியும் வருகிறார்கள். அவரே புவன விஸ்வகர்ம மகரிஷி. அவர்தான் இந்த விஸ்வகர்ம சுத்தத்தை பார்த்தவர், அதை நமக்கு கொடுத்தவர். இப்படியாக இந்த பாரம்பரியமானது வருகிறது. அதில் வந்த இந்த கானக சனாதன அகபூன பிரத்ன சுபர்ண ரிஷிகளுடைய பஞ்ச கோத்திரங்களோடு உடைய இந்த பாரம்பரியமானது அயக்கர்ம, தாருகர்ம, சிலாகர்ம, தாமரகர்ம, சொர்ணகர்ம என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களை செய்யக்கூடிய இந்த பாரம்பரியமானது அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதனால இவர்களும் உபசிருஷ்டியை செய்வதனால் இவர்களுக்கு விஸ்வகர்மா அப்படின்ற அந்த பட்டமானது இறைவனால் வழங்கப்பட்டு இந்த மரபானது இன்று வரையிலும் வந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இதில் விமானங்களை படைத்து கொடுத்தார்கள். 3 சக்கர விமானம், அதே மாதிரி 1 சக்கர விமானம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அந்த ரிக்வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த குறிப்புகளோடு நாம் ஆய்வு செய்தோமே ஆனால் மிகப்பெரிய பிரம்மாண்டங்களை இவர்களை படைத்தவர்களாக சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த அனைத்து கருவிகளையும் படைத்து கொடுத்த, ஆயுதங்களை படைத்து கொடுத்ததனால் இந்த ரிக்வேதமானது மெட்டராலஜி, அதுதான் உருக்கு வேதம். அப்போ இந்த மெட்டராலஜி எந்த அளவிற்கு அதை உருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அறிவியலையும் கூறியவர்கள். இப்படியாக இவர்கள் இந்த ரதத்தை படைத்ததனால் ரதக்காரக, அத்துணை ரிஷிகளுமே ரதக்காரகா தான். ரதக்காரகா அப்படின்னு தான் ரிக்வேதம் அதர்வண வேத வரைக்கும் இந்த ரதக்காரகா அப்படிங்கிற சொல்லானது, இந்த சொல்லாடல் 4 வேதங்களிலும் பரவி கிடக்கின்றது. ஸோ அப்படியாக இந்த 5 தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ரிபு கணங்களின் மூலமாக இந்த விஸ்வகர்மாங்கிற அந்த பதவியானது தேவர்களால், இந்திராதி தேவர்களால் வழங்கப்பட்டு போற்றுதலுக்கு உரிய இந்த ரிபு வம்சமானது இப்படியாக சனாதன ரிஷிகள் கோத்திரத்தோடு இந்த பாரம்பரியம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் வணங்க வேண்டிய கடவுள் ரிபு தேவர்கள். அவர்களையும் நாம் வணங்கி இந்த காலங்காலமாக கடந்து வந்த இந்த அறிவியலோடு வாழ்வியலை நாம் தொடங்குவோமாக. அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம்.